ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொரோனா வைரஸ் எப்படி வரைகிறதுன்றதை சொல்கிறேன். ஸோ எப்படி வரையணும்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க, மேலே ஒரு கப்பு மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கீழே அதை கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிடுங்க. இது தனியாக இருக்கணும், இது தனியாக ஜாயின் பண்ணிக்கணும் ஆட்டோகேட்ல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன், சரிங்களா? ஸோ மெயினாக இப்படி வரைஞ்சிட்டு சட்டையை போட்டுக்கணும். ஸோ கொரோனா வைரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு மாதிரி ஒரு டிசைன் வரும். இந்த கப்பு மாதிரி ஒரு டிசைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளுக்கு போவோம், சரிங்களா? ஸோ நெட் கனெக்ஷன் இல்லைன்னு காட்டுது, அது என்னன்னு தெரியல. The site is not able to be reached. ஸோ சரி, இருந்தாலும் கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் அந்த தம்ப்நெயிலில் போட்டு விட்றேன். ஸோ கொரோனா வைரஸ் எப்படி வரையணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க கொரோனா வைரஸ் கூட நான் காட்டுறேன், செல்லில் இருக்க கொரோனா வைரஸ் கூட. ஓகே, இதை இப்படி தான் 2 டிசைன் போட்டுக்கணும். போட்டுட்டு கூகுள் உண்மையாகவே ஸ்லோவாகிடுச்சு, எல்லாருமே நோண்டுறாங்க போல அதை, சரிங்களா? ஸோ அது வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா, இதை ரிவால்வ் பண்ணணும். ரிவால்வ் பண்ணுறதுக்கு REV சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு இதையும் போட்டு செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, AR என்டர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு போலார் பேஸ் பாயிண்ட்டை இந்த சர்க்கிளுக்கு செலக்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதில் ஐட்டம்ஸில் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 12, சரிங்களா? 12 கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதனால் டெலீட் பண்ணிடுங்க. ரைட், இப்போ என்ன செய்யுங்க, இதை 3D ரொட்டேட் பண்ணணும், காப்பி பண்ணி 3D ROTATE, சரிங்களா? ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது இந்த ஆக்சிஸ்லேயே வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, காப்பியை செலக்ட் பண்ணிட்டு F8 ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து somewhere in between, சரிங்களா? இங்கே கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று மெர்ஜாக இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் ஒன்றோட ஒன்று மெர்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, சரிங்களா? இதெல்லாம் கொரோனா வைரஸோட கப்பு, சரிங்களா? கப்புகள். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். தேவையில்லாத 2 மிகிலாக இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அமைப்புகள் வந்து எதுக்கு அந்த கொரோனா வைரஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நான் கூடியவர்களில் சொல்கிறேன். திரும்ப கூகுளில் நான் போட்டு பார்க்குறேன், வந்துருச்சு. இப்போ கொரோனா வைரஸ் 3D அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் அதோட அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அமைப்பு எடுத்துக்கோங்க. இந்த அமைப்பு மாதிரியே தான் இதை நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்கே இந்த கப்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுக்கு தான், சரிங்களா? ஸோ இதில் ஃபில்லட் அடிக்கணும் அடுத்து. ஏன்னா இந்த அமைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, கொஞ்சம் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. இது போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளையணுக்கள் மேலே உட்காந்துக்கிறோம். வெள்ளையணுக்கள் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை இன்ஜெக்ட் பண்ணி, கொரோனா வைரஸ்ன்றது வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதே இது பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி அதுலேயும் ஹேர்ஸாக இருக்கும். இதுலேயே T2 வைரஸ்னு ஒன்று இருக்குது, T2 டொபாக்கோ வைரஸ் நினைக்கிறேன். T2 வைரஸ் இதுவும் வந்து இதோட ஷேப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, RNA மாலிக்யூல் இருக்கும் இதுக்குள்ளே. இந்த RNA மாலிக்யூல் தான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்.
ஸோ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ 3Dயில் இதை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா, மிரர் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, இதை எடுத்துக்கங்க. சரிங்களா, எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக வந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் மெர்ஜ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மெர்ஜ் ஆயிருக்கு, இதை எடுத்துருங்க. சரிங்களா, அது அக்யூரேட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ ஓரளவுக்கு பக்கத்தில் இருந்தால் போதும். இப்போ இதை என்ன செய்யுங்க, மிரர் பண்ணிடுங்க. மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு போயிருங்க, போயிட்டு எம்ஐ போட்டு மிரர் வந்துடும். அப்புறம் செலக்ட் பண்ணுங்க எல்லாத்தையும், எல்லாமே ப்ளூ கலர்ல மாறணும். சரிங்களா, எல்லாம் ப்ளூ கலர்ல மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை மிரர் பண்ணணும். சரிங்களா, மிரர் பண்ணி இந்த சைடு வந்துக்கணும். சரிங்களா, ஸோ இதையும் மிரர் பண்ணிடுங்க. இப்போ எதுவும் வந்து வெள்ளையா இருக்கக்கூடாது. சரிங்களா, எதுவுமே வெள்ளையா இல்லை மேக்சிமம். ஓகே, எதுவும் வெள்ளையா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ என்ட்ரு அமைக்கிட்டு என்ன செய்யணும், இந்த ஆக்சிஸ்ல இருந்து கொடுக்கணும். இந்த ஆக்சிஸ்ல இருந்து F8 அப்படின்னா நேராக போயிடும் இந்த ஆக்சிஸ் வரைக்கும். சரிங்களா, நோ கொடுங்க, அப்போதான் செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 3Dயில் போய் பாருங்க. இப்படிதான் வந்து அந்த வைரஸோட பேட்டர்ன் இப்படி இருக்கும், கப்பு கப்பாக இருக்கும் அதை சுற்றி. இப்போ உள்ளே இருக்கிற இந்த விஷயத்த அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிவால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரிவால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ ரிவால்வ் REV என்டர். ஸோ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்ய, இந்த நேற்று நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த வைரஸ் எப்படி வரையலான்ட்டு, முதல் தடவை ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஸோ இந்த இடம் வரைக்கும் ரிவால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, ரிவால்வ் பண்ண முடியல, மேபி சம் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். சரிங்களா, இந்த ரிவால்வ் பண்ணுறது கேட்குது, எவ்வளோ 360 டிகிரிஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் உண்டாயிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், யூனியன் பண்ணணும். ஸோ UNION யூனியன் என்ன செய்யணும், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடணும். இதை எதையும் விட்டு வைக்கக்கூடாது, எதையும் விட்டு வைக்காமல் செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே என்ன செய்யுங்க, இதை அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதுவும் விட்டு வைக்காமல் நம்ம செலக்ட் பண்ணி கொரோனா வைரஸை வரைய முடியும். ஸோ இது ரொம்ப நேரம் எடுத்துருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. சரிங்களா, ஸோ இந்த இடங்கள்னா செலக்ட் ஆகலை, இந்த இடத்துல செலக்ட் ஆகலை. திரும்பியும் பார்த்துக்குங்க, இங்கே செலக்ட் ஆகலை. திரும்பியும் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு கப்பு செலக்ட் ஆகாமல் இருக்கு. திரும்பியும் எல்லா வியூலையும் பார்த்துக்குங்க ஒரு தடவை. சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் செலக்ட் ஆகாமல் போயிடுச்சு. திரும்பியும் என்ன செய்ய, செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூனியன் ஆகும். சரியா, UNION யூனியன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப வியூவை மாற்றி இந்த வியூ பாக்ஸை மாற்றினீங்கன்னா தான் செலக்ட் வந்து அன்செலக்ட் ஆகாது.
பண்ணிட்டு என்டர் அமுக்குங்க. ஜஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரே சாலிடாக மாறிடும். பார்த்தீங்கன்னா ஒரே சாலிடாக மாறிச்சு. 1 2 செலக்ட் ஆகலை. ஸோ 1 2 செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு செலக்ட் பண்ணோம். ஸோ ஓகே, கண்ட்ரோல் Z, கண்ட்ரோல் Y. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிக்கணும். UNION யூனியன். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. திரும்பியும் இந்த செட் போங்க. இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்ப இங்கே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்க. ஸோ எந்த இடம் விட்டு போயிருக்கக்கூடாது. இதை மெயினான செலக்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் சுற்றி முற்றி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ என்ன செய்ய, என்ட்ரு அமுக்குங்க. ஸோ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் யூனியன் ஆகிடும். சரிங்களா? இப்போ யூனியன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட கரோனா வைரஸ். சரிங்களா? இந்த கரோனா வைரஸை நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். இம்போர்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்போர்ட் other formats. சரிங்களா? export to other formats, documents. ஸோ STL ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். கரோனா COVID-19 சரிங்களா? சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு MDSH ஸ்லாப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த கொரோனா வைரஸை வேற என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபில்லட் பண்ணலாம். எஃப் சென்ட்ரு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து அடிச்சுட்டு எவ்வளோ கொடுக்கலாம், ஃபில்லட் ரேடியஸ் 2 கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபில்லட் ஆயிடும். திரும்ப என்ட்ரு அமுக்கிட்டு இந்த இடத்துல கொடுத்து ஸோ ஃபில்லட் ரேடியஸ் வந்து 0.2 கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் ஆயிடுச்சு. திரும்ப இங்கே செலக்ட் பண்ணி அது மாதிரி இங்கே அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபில்லட் கொடுக்கலாம். இதே மாதிரி ஃபில்லட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை நம்ம உருவாக்கிட்டோம். இதுதான் அந்த கொரோனா வைரஸ். சரியா? இப்போ இதே இது யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெஷ் லேப் ஓப்பன். ஓகே. ஸோ இப்போ இதை இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் மெஷ் டாக்குமெண்ட்ஸ் STL ஃபைலில் தான் வச்சோம்.
ஸோ இதுதான் அந்த HTML ஃபைல். ஸோ நம்ம கொரோனா வைரஸ் இங்கே இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கு சில ரெண்டரிங் கொடுத்து பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச ரெண்டரிங் இதுதான், டிம்பிள். சரிங்களா? இது டிம்பிள் ரெண்டரிங் கொடுத்து பார்த்தோம்னா கொரோனா வைரஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை கொரோனா வைரஸ்குள்ளே இருக்கிறது. சரிங்களா? கொரோனா வைரஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். இதே கொரோனா வைரஸ் விட்டு வெளியே போனீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இதே இதில் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் கலர் கலராக இருக்கிற கொரோனா வைரஸ். இப்போ இதே இதில் வேற என்ன இருக்கு, கிளாஸ் மாதிரி இருக்கிற கொரோனா வைரஸ். இதே இதில் கோயில் சிலை மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ எக்ஸ்ரே கொடுக்கலாம். இது எக்ஸ்ரே கொரோனா வைரஸ், எக்ஸ்ரேல இருக்கும். அதே மாதிரி இதில் டூல் இதனாலும் கொடுக்கலாம். சரிங்களா? எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற கொரோனா வைரஸ் இப்படி தான் இருக்கும். சரியா? கொரோனா வைரஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபார் இப்படி தான் கொரோனா வைரஸ் வரையணும். இதான் கொரோனா வைரஸ் இருக்கிற ஷேப்பும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சரிங்களா? கொரோனா வைரஸ் இருக்கிற ஷேப்பு தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க கொரோனா வைரஸ்ல இருந்து. ஸோ வைரஸ்ன்றது ஒரு தனி உயிரினம். அது நம்ம உயிரினத்தை மீறி அதோட செயல்பாட்டை இது பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்படுது. ஸோ தேங்க்யூ. இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னா உங்களை நான் வந்து கிராப்கேடில் போடுறேன். இந்த கொரோனா வைரஸை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. இதை விட முக்கியமானது K3D சர்ஃபில் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா போதும். அது நேரத்தே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கொரோனா வைரஸை ஃபுல்லாக வரைஞ்சி சப்மிட் பண்ணணும்னு நினச்சேன், அதான் செஞ்சேன். சரிங்களா? ஸோ இதில் வேரியஸ் ஷேப்ஸ் வருது. இப்போ வைரஸ்க்குரிய ஷேப்பை நான் காட்டுறேன். சரிங்களா? இதுதான் வைரஸோட ஷேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுதான் வைரஸோட ஷேப்பு. இது வைரஸ்க்குள்ளே இருக்கிற இடம். சரிங்களா? இதே இதில் வைரஸ் எடுத்துக்குங்க. ஸோ இந்த வைரஸ்குள்ளே இருக்க ஷேப்பு. ஸோ இது எல்லாத்தையும் கிரிட்டை கூட்டுறேன். கிரிட்டை கூட்டி லைன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வைரஸ். சரிங்களா? இது நியூ இன் போட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க இதை பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வைரஸோட ஷேப்பு. இப்போ இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்படி இருக்கும். வைரஸ் அழிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. இதில் அழிச்சிடலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அழிக்க முடியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வைரஸ் எப்படி செதஞ்சு போச்சுட்டு. 56ன்னு ஒரு நம்பர் போட்டு செதஞ்சு போச்சு. இப்போ இதை திரும்ப 5 கொண்டு வந்தேன்னா வைரஸ் உருவாயிரும். சரிங்களா? தேங்க்யூ. இந்த ஈக்குவேஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் கொரோனா வைரஸோட எக்ஸ்பிளிசிட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, உங்களுக்கு இதை எப்படி நம்ம பிளாட் பண்ணணும்ட்டு. இல்லை இந்த மாதிரி ஈக்குவேஷன் போட பிடிக்காதவங்க, மேக்ஸே பிடிக்காதவங்க பேசாமல் ஆட்டோகேட் கற்றுக்குங்க. சரியா? மேக்ஸ் பிடிக்காம யாருக்கு இருக்க முடியாது, மேக்ஸில் சொல்ல முடியாது, எதுலையுமே சொல்ல முடியாது. சரிங்களா? இதுதான் கொரோனா வைரஸோட நம்ம ஈக்குவேஷன். இங்கே இருக்கிறது இதில் இருக்க ஈக்குவேஷன். ஸோ மேக்சிமம் கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் பாதுகாப்பாக இருக்கணும். சரிங்களா? அதை விட முக்கியமானது, கொரோனா வைரஸ் ஒரு ஆபத்தான வைரஸ் ஆகும். அது வந்து மிருகங்கள்ல இருந்து மனுஷனுக்கு வந்திருக்கு. மனுஷன்ல இருந்து மிருகங்களை பாதிச்ச வைரஸ் எதுவும் கிடையாது. இது முதல் தடவையா இல்லை, இது நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ இந்த கப்பு மாதிரி அமைப்புகளை வச்சுதான் அது போய் நம்ம வெள்ளையணுக்களோட ஒட்டி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்குது. தேங்க்யூ. ரைட். ஸோ இதுதான் அந்த கொரோனா வைரஸோட ஈக்குவேஷன். மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரியா? cos 5x plus cos into cos 5y cos 5z z squared y squared minus x squared 0.125. Thank you, friend.